ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொள்ளி கிச்சன். பாருங்கள், என்ன பட்டாணி எடுத்து மிக்சியில் போட்டுட்ருக்கேன். பச்சை மிளகா பாருங்கள், ஒரு 3 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு பீஸு, அதுக்கப்புறம் என்ன எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே கிள்ளி எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? மட்டர் பராத்தா பண்ணுறதுக்கு தாங்க செய்கிறேன், ரெடி ஆகிக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன். இந்த மட்டர் பராத்தா செய்கிறதுக்கு நல்லா பட்டாணி ஒரு கப்பு எடுத்துகிட்டு, இது வந்து கோதுமை மாவுங்க. நீங்கள் சப்பாத்திக்கு பிசையறதுக்கு எவ்வளோ எடுத்துப்பீங்களோ அந்த கோதுமை மாவு எடுத்துக்கணும். இப்போ நான் காமிச்ச பட்டாணி ஒரு கப்பு, ஒரு 3 பச்சை மிளகா, இதில் உப்பு எவ்வளோ தீட்டமோ அது போட்டுக்க வேண்டியது தான். இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி பிசைகிறீங்களோ சப்பாத்தி அதே மாதிரி உப்பு போட்டு எண்ணெய் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சதை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட வேண்டியதாங்க. நல்லா இதை பிசைஞ்சு நீங்கள் எப்படி சப்பாத்தி பிசைவீங்களோ அதே மாதிரியே பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு 1/2 hour வச்சுருங்க. அப்படியே நல்லா செம சாஃப்டாக ஆகிடும். 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரியே போடலாம். நல்லா சூப்பராக சாஃப்டாக லேயராக அருமையான பராத்தா வந்து உங்களுக்கு கிடைக்குது. சொல்லுவாங்க இல்லையா, பரோட்டா வேறு பராத்தா வேறு சப்பாத்தி வேறுன்னு. அது மாதிரி இது வந்து இந்த மட்டர் பராத்தா இதில் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுனால இப்போ ஃபுல்லாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இப்படி தான் மாவு கொஞ்சம் பிசையிறது எப்போதையும் சாதாரணமாகவே மாவு பிசையிறது எங்கள் வீட்டுக்கார் பிசைஞ்சு தருவார் சப்பாத்தி மாவு. ஆனால் இன்றைக்கி நானே தான் பிசைகிறேன். ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. நல்லா பிசைஞ்சிட்டு அதுவும் இது வந்து வச்சிடணும் ஒரு 1/2 மணி நேரம் போது நல்லாவே சாஃப்டாக ஆகிடுது. பிசைஞ்சாச்சு. நல்லா காயாமல் மேலே வேணாலும் கொஞ்சம் அப்படி எண்ணெய் தடவிக்கலாம், வேணாலும் பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறமா நீங்கள் சைட் டிஷ் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். அப்புறம் எடுத்து நீங்கள் இது போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சைட் டிஷ் வந்து இதுக்கு தக்காளி தொக்கு தாங்க பண்ணேன். நம்ம சைட் டிஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்து இது எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். 1/2 hour ஆகிடும். நல்லா சாஃப்டாகவே ஆகிடும் மாவு. நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருட்டிட்டு நல்லா உருண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். செம சூப்பராக இருக்குங்க. அப்புறம் சாஃப்டாகவும் இருக்குது. செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. மட்டர் பராத்தா ஆலு பராத்தா கூட போடுவாங்க, இதே மாதிரி தான் போடுவாங்க. அதுவும் அதே மாதிரி தான் இந்த பட்டாணி போட்டு நம்ம செய்கிறது மட்டர் பராத்தா. ஆனால் இதில் போடும்போது சிலதெல்லாம் செஞ்சால் தான் அந்த லேயராக வரும். இப்போ இது வந்து சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு என்ன செய்யணும், நீங்கள் ஆயிலோ இல்லை நெய்யோ இல்லை பட்டரோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அதில் தடவணும். இப்போ நான் வந்து கீ தான் எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அது வந்து தடவிக்கிறேன். தடவிட்டு நல்லா அந்த கோதுமை மாவையே அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், ஸ்பூனை வச்சு கூட இந்த கையால் தடவினாலும் தடவலாம். இல்லை ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே பட்டர் இல்லாட்டினா நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம், இல்லை எண்ணெய் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி மாவை தூவிட்டு மடிக்கிறோம். இப்போ மடித்து இந்த 2 சைடும் நீங்கள் திரும்பவும் நெய் தடவி நீங்கள் அந்த மாவு கூட போட்டுக்கலாம். நான் போடலைன்னா மாவு போட்டுட்டு கூட திரும்பியும் மடிச்சுக்கணும். அப்படியே பாருங்கள், தடவியாச்சு. நான் மடிச்சிடுறேன். அப்படியே மடிச்சுட்டு அப்படியே போட வேண்டியதாங்க. திரும்பி மாவை தொட்டுக்கிட்டு சப்பாத்தி மாதிரியே போட வேண்டியதான். நல்லா இது போடும்போது சூப்பராக நல்லா லேயர் மாதிரி வருதுங்க. லேயராகவே வருது. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு இப்போ சப்பாத்தி போட்டால் அப்படியே 2 லேயர் தனித்தனியாக வருது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சும்மா பச்சை பட்டாணி ஒரு கப்பு எடுத்து மிக்சியில் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அடித்து இதில் ஊற்றி பிசைய வேண்டியதான். அவ்வளோதான். இதில் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிக்கும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏதாவது சேஞ்சாக பண்ணும்போது தான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கும் போட்டுடுறது. என்றைக்காவது ஒரு நாள் அது மாதிரி மூடு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி சேஞ்சாக பண்ணும்போது சரி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறது.
பாருங்கள். இப்போ இதுலேயே நான் நெய்யே தான் போட்டிருக்கேன், எண்ணெய் போடலை. நெய் போட்டு சுட்டால் ரொம்ப நல்லா இருக்குது, மணமாக இருக்குது. அதனால் நான் வந்து இது சுடுறதுக்கும் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த பட்டர் நல்லா இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ நான் நெய் போட்டு தான் இதுக்கு ஃபுல்லாகவே நான் சுட்டேன். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, மணமாகவும் இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. நல்லா இந்த பட்டாணி அரைச்சதெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து செமையாக இருந்துச்சு. ஒன்றும் அந்த பச்சை வாடை எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மட்டர் பரோட்டா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் எல்லா சப்பாத்தியும் நீங்கள் நெய் தடவிட்டு, நெய்யோ பட்டரோ ஏதோ ஒன்று தடவிட்டு அதுக்கப்புறம் மடிச்சுட்டு மேலேயும் அந்த மாவு தூவிட்டு மடிக்கணும். கொஞ்சம் மாவு தூவிட்டு மடிச்சுக்கணும். திரும்ப மடிச்சுட்டு திரும்பியும் கொஞ்சம் தடவிட்டு மடித்து போடலாங்க. அதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே இதே மெத்தடில் தான் போடணும். அப்படி தான் நான் போட்டேன். நான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து, இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பூஜான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு லாங் வீடியோ கேட்டிருந்தாங்க, டே இன் மை லைஃப்பை போடுங்க லாங் வீடியோவான்னு. கண்டிப்பாக போடுறேன். இப்போ கொஞ்சம் இதெல்லாம் ரெசிபிலாம் போட்டுட்டு அது போடுறேன்ப்பா, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதுக்கு கண்டிப்பாக போடுவேன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் சைட் டிஷ் என்ன பண்ணுவீங்களோ ஆஸ் யூஷுவல் அதே பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். குருமாவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், தக்காளி தொக்கா இருந்தாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மாவே சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். அதுவும் நெய் போட்டு சுடும்போது நல்லா மணமாக செம்மையாக இருக்கும். இப்போ 2 சப்பாத்தி நான் வந்து போட்டது உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் நான் எல்லா சப்பாத்தியுமே போட்டேன். நான் சுடுறதுக்கும் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் சுற்றி போட்டுட்டு மேலே ரொம்ப போடலை. எப்போதும் நம்ம சப்பாத்திக்கு லைட்டாக தானே போடுவோம், அதே மாதிரியே போட்டு சுட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் சாதாரணமாக நம்ம செய்வோம் இல்லையா, தக்காளி தொக்கு, வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு செய்கிறது, கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அந்த மாதிரி தான் செஞ்சேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சைட் டிஷ்ஷே. நல்லா குருமாலாம் பண்ணி சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த சப்பாத்தியும் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், அப்படியே சும்மா லேயராக வருது. சாப்பிடும்போதே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது. அப்படி எப்படி வருது பாருங்கள், ஒரு சப்பாத்தி அப்படியே 2 லேயராக பூரிக்கு வரும்ல, மேலே ஒரு கீழே ஒரு லேயர், அந்த மாதிரி வந்துடுது லேயர். பொதுவாகவே சப்பாத்தி மடித்து போட்டோம்னாலே சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம நெய்லாம் தடவி போகிறதுனால ரொம்ப செம்மையாக இருந்துச்சுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.